சந்தோஷப்படாதீங்க. என்கிட்டயே நிறைய கருத்துக்கள் இருக்கு. நானும் என்னுடைய கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கப் போகிறேன் என்று கட்டங்கணம் கட்டிக்கொண்டு வருகின்றார் பேராசிரியர் ரத்ன சபாபதி அவர்கள். பேராசிரியர் அவர்களே வாங்கள், வாருங்கள். என் இனிய கார்குல சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த 150வது கார்குல சிகரத்தை நோக்கி என்ற நிகழ்வில் இன்றைய சமூக நிலைமைக்கு மிகவும் தேவையான பட்டிமன்றத்தில் நடுவராக அமைந்திருக்கும் நடுவர்களுக்கு என் முதல் வணக்கம். இன்றைய பட்டிமன்றத்தின் முக்கியமான தலைப்பு முதுமையில் அதிகம் தேவைப்படுவது உறவா பணமா என்ற தலைப்பு. இதில் மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், மிக முக்கியமாக தேவைப்படுவது என்பது. என் எதிரினர்கள் மிக நன்றாக பேசினார்கள். முதலில் சார் உங்க ஆடியோ வரல. மியூட்ல இருக்காங்க. ஓகே, வருதா? வருதுமா, வருது சார். ஓகே ஓகே. மிக மிக முக்கியம். பணத்தை வைத்துக் கொண்டு வாங்கலாம், ஆனால் அதனுடைய வேலிடிட்டி, அதாவது எது வரைக்கும் வாங்கலாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணோன்னா என்னென்ன சாப்பாடு வந்துடும். ஆனால் நம்மளுடைய ருசிக்கு அந்த சாப்பாடு வருமானு கேட்டால் அது கண்டிப்பாக வராது. அல்லது நம்மளுடைய தேவைக்கு அந்த சாப்பாடு கிடைக்கும்னு பார்த்தா கண்டிப்பாக கிடைக்காது. கிடைக்கும், ஆனால் அதனுடைய தேவை வந்து முழுமையாக பணத்தை வச்சு நம்மளால் எப்போதுமே நிறைவு பண்ண முடியாது. இரண்டாவது பேசுகிறவங்க சொன்னாங்க, இன்றைய காலகட்டத்தில் படிப்பே பணத்தை வச்சு தான் வருது. ஸோ பணம் இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படின்னாங்க. இங்கே கண்டிப்பாக படிப்பு வந்து பணத்தை வச்சு தான் வருது, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. அந்த பணம் கொடுக்குற நாலேஜ், அது அறிவுங்கிறது இந்த உறவுகள்கிட்ட நம்ம நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். நம்மளுடைய பெரியப்பா, சித்தப்பா, தாத்தா, பாட்டி, நண்பன், தோழன், இந்த மாதிரி நிறைய நிறைய உறவுகள்கிட்டேருந்து நம்ம நிறைய அறிவுகளை கற்றுக்கொள்ளலாம். அந்த அந்த அறிவான ஆளுமை வந்து இந்த கண்டிப்பாக படிப்பை விட மிக முக்கியமாக இருக்கு. எடுத்துக்காட்டு நம்ம கர்மவீரர் காமராஜர் எடுத்துக்கொள்ளலாம். கர்மவீரர் காமராஜர் எந்த ஸ்கூலையுமே படிக்கல, எந்த காலேஜையும் படிக்கல. ஆனால் இன்ன வரைக்கும் அவருடைய நலத்திட்டங்கள் மட்டுமே தான் நாட்டிற்கு மிக முக்கியம். எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம கேரளாவில் இவ்வளவு நிலச்சரிவு வந்திருக்கு, தமிழ்நாட்டில் இவ்வளவு நிலச்சரிவு வரல. தமிழ்நாட்டில் ஒரு காளியார், சோழியார், அந்த ஒரு என்டையர் கோயம்புத்தூர் ஜோனே இந்த பாசன வசதி பெற்றுச்சு அப்படின்னா, இன்னும் இதை விட முக்கியம் நான் வந்து மிரண்டு போன விஷயம் என்னன்னா, அவருக்கு இந்த மேட்டூர் டேம் கட்டி அந்த கல்லணை கால்வாய் ஸ்கீம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து சிதம்பரம் வரைக்கும் நம்ம ஏரியா வரைக்கும் அந்த கல்லணை கால்வாய் வழியாக நீர் மேலாண்மை பண்ணி மிக அருமையான ஒரு திட்டத்தை கர்மவீரர் காமராஜ் தான் பண்ணாரோ ஒழிஞ்சு, அதுக்கப்புறம் படித்து வந்து எத்தனையோ பேர் வந்தாங்க. ஆனால் யாராலையும் அதை அந்த ஸ்டெப்லேருந்து அதை மெயின்டைன் கூட பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அறிவால் வர்றது, படிப்பால் மட்டும் வரதில்லை. ஸோ படிப்பு வேற, அறிவு வேற. மூணாவது பேசுகிறவங்க இவங்க வந்து பணம் இருந்தால் வந்து மெஷின் இருந்தால் எல்லா லைஃப்பும் வாங்கிடலாம் அப்படின்னாங்க. நம்ம வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இதில், நம்ம மெஷின் வச்சு எல்லாமே வாங்கலாம். துணி துவைக்கலாம், பண்ணிக்கலாம். ஈவன் பாருங்க, நமக்கு ஹார்ட் சரியில்லைன்னா டிரான்ஸ்பிளேஷன் கூட பண்ணலாம். பட் ஆனால் அந்த மிஷினோட வேலிடிட்டி லைஃப் டைம். ஃபார் எக்ஸாம்பிள், மிஷின் வந்து ஒரு ஸ்டேஜில் நின்றதுக்கப்புறம் என்ன பண்ண போவோம், நம்ம இறந்துப்போம். ஸோ இதே இது இந்த பணம் வந்து அது வந்து லிமிட் பண்ணி வச்சிரும். நம்மளால் ஒரு லெவலுக்கு மேலே வந்து போய் பார்க்க முடியாது. இப்போ முதுமையில் இவங்க எல்லாருமே பார்க்குற விஷயம் வந்து எப்படி நிம்மதிங்கிறது என்னவே இங்கே இன்னும் கரெக்டாக வடிவமைக்கல. முதுமையில் நிம்மதி வந்து 3 வகையாக நான் பார்க்குறேன். ஒன்று வந்து உடல் சார்ந்த நிம்மதி, இரண்டாவது சமூகம் சார்ந்த நிம்மதியான வாழ்க்கை முறை, மூணாவது மனம் சார்ந்த வாழ்க்கை முறை. இந்த 3 வாழ்க்கை முறையும் ஒரு முதியவருக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த முதியவர் வந்து நான் வந்து நிம்மதியாக இருக்கிறான்னு நினைக்கிறோம். இந்த உடல் சார்ந்த வாழ்க்கை முறையில் மிக முக்கியமானது உடல் வலிமை, தூக்கம், ஓய்வு, உடற்பயிற்சி, உடல் வலிமை. இது எல்லாமே உணவு என்னதான் இருந்தாலும் வீட்டு சாப்பாடு தான். அதை வச்சு நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வேணா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் சாப்பாடு வரும், ஆனால் அந்த சாப்பாடை முதியவர்கள் சாப்பிட முடியுமான்னு கேட்டால் நமக்கு தெரியும் என்ன ஸ்டேஜில் இருக்குன்ட்டு. இன்னொன்று, தூக்கத்தை காசு கொடுத்து யாராலையும் வாங்க முடியாது. ஸோ அது உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா உணவு, தூக்கம், ஓய்வு, உடற்பயிற்சி, இந்த 4ம் முக்கியம். இந்த 4 விஷயத்தையும் நம்மளால காசு கொடுத்து ஒரு என்வரான்மெண்ட் வேணா கிரியேட் பண்ணலாமா, சூழ்நிலை வேணா உருவாக்கலாமா ஒழிஞ்சு அந்த சூழ்நிலையிலேருந்து அவுட்புட்டை நம்மளால கொண்டு வரவே முடியாது. எக்ஸாம்பிள்,
நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைச்சா நம்மளுடைய உறவுமுறைகள் கூட இருந்தாங்கன்னா இதை அப்படி சொல்லிக் கொடுப்பாங்க. ட்ரெயினரும் சொல்லிக் கொடுப்பாங்க. ட்ரெயினர் ஒரு லிமிட்டோட சொல்லி கொடுத்துட்டு விட்டுருவாங்க. பட் நம்ம உறவு உரிமைகள் நம்மளுக்கு அதிக பொறுப்பெடுத்து அதிக அக்கறை எடுத்து நம்மளை வந்து இன்னும் நல்லா மோட்டிவேட் பண்ணி அதை பண்றது வந்து உறவால தான் முடியும். இந்த தூக்கத்தையும் வந்து நம்மளால வந்து காசு கொடுத்தா வாங்க முடியாது. ஸோ எங்கேயுமே நம்மளால இது இந்த 4 விஷயமும் இருந்தா கண்டிப்பா ஒரு முதியவரால உடல் சார்ந்த வாழ்க்கை முறையில ஒரு அளவு நிம்மதியை அவங்களால எட்ட முடியும். இதுல வந்து பணம் ப்ளே பண்ணும், பல சூழ்நிலையை உருவாக்கும். ஆனா அந்த சூழ்நிலை வெற்றியை நோக்கி போகுமான்னு பார்த்தா அது உறவுகள் இல்லாம வெற்றியை நோக்கி செல்ல முடியாது. 2வது முதியோர்களுக்கு சமூகம் சார்ந்த நிம்மதி. அவங்களுக்கு முன்னாடி வேலை பார்த்துருப்பாங்க அல்லது ஒரு வேலையில இருந்திருப்பாங்க. அதுல இருந்து அவங்க அடுத்த ஸ்டேஜ் போகும்போது, ஏன்னா நம்ம இப்போ கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்துட்டோம். இதுல அந்த சமூகத்தோட கட்டமைப்பு வந்து கொஞ்சம் மாறி போயிடுச்சு. ஸோ அந்த கட்டமைப்பு மாறும்போது அந்த மாற்றங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு உறவு முறையால மட்டும்தான் வேணும். கிராமத்துல இருந்தா கிராமத்துல இருக்க அத்தனை பேரோட பேசி பழகியிருப்பாங்க. நகரத்துல இருந்து வந்து இது வரும்போது அவங்க அந்த நகர சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய சர்க்கிளை வந்து உறவு முறைகள் ஒரு நம்பர் ஆஃப் உறவுகள் வந்து குறைச்சிக்கணும். பிளஸ் கருத்துக்கள் பரிமாறுறதும் ஒரு லெவல் மேல இது எல்லாமே வந்து உறவுகளால் மட்டும்தான் அதை வந்து அடுத்து அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். இதை வந்து பணத்தை வச்சு புரிஞ்சுக்க முடியாது. 2வது இதுல வந்து இந்த உறவு முறைகள்ல அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் முதுமையில. இந்த அவங்க ஒவ்வொருத்தரும் இந்த தனிப்பட்ட சுகமுறை சுதந்திர உறவுகளால மட்டும்தான் அதனால அதை வந்து பாதுகாக்க முடியும். மேலும் இந்த சமூகத்துல இன்னொரு மாற்று கருத்து என்னன்னா நம்மளுடைய மெக்கானிக்கல் லைஃப் தட் மீன் ஜென்ரேஷன் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஆரம்ப காலத்தில் என்ன பண்ணோம், ஃபோனை வந்து பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணோம். அது எல்லாருக்கும் யூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ வந்து டச் ஃபோன் வந்துருச்சு, இப்போ வாய்ஸுக்கு வந்துட்டோம். இப்போ அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கே வந்து அதில் பழையவங்களுக்கு டச் ஃபோனில் யூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கு. இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போது அந்த மாற்றங்கள் வந்து உறவு முறைகள்கிட்ட நம்ம தைரியமா போய் கேட்க முடியும், தைரியமா வச்சு பண்ணிக்க முடியும், ஹெல்ப் வாங்கிக்க முடியும். இது உறவு முறைகளை வச்சு தான் இந்த மாற்றங்களை வந்து அவங்களால வந்து கொண்டு முடியும். இதுல என்னன்னா உறவு முறை ரொம்ப முக்கியம். அவங்களுடைய கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்கணும். அவங்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் சமூகம் சார்ந்த மாற்றங்களையும் அவங்க வந்து ஒத்து வரணும். ஸோ இந்த 4 விஷயமும் உறவுகளால் மட்டும்தான் தான் கண்டுபிடிக்க முடியும். பணம் கொடுக்கும், பணம் என்ன கொடுக்கும், ஃபோன் கொடுக்கும், ஃபோனை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கும். ஆனால் அதை யூஸ் பண்ண வேண்டிய நிலைமை அதில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக் கொடுக்கறது வந்து உறவுகளால் மட்டும்தான் முடியும். அது வந்து பணத்தால் முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போலாம் வந்து நம்ம எப்படி உறவு முறைகளை சொல்கிறோமோ இப்போ அதே மாதிரி பணக்காரன் என்ன பண்ணுறோம், இப்போ கஸ்டமர் கேர் ஃபோன் போட்டு அவனும் ஒரு ஆடியோ போட்டு கொடுத்துட்டு அந்த பக்கம் போயிடுறோம். ஸோ நம்மளால் வந்து அந்த கஸ்டமர் கேரில் வந்து ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் ஆடியோ போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு பெர்சன்ட்டே பேச முடியும். ஸோ அங்கே வந்து ஒரு உறவு முறைகள் தேவைப்பட்டால் தான் ஒரு விஷயத்த சரி பண்ணுறதுக்கோ அல்லது சால்வ் பண்ணுறதுக்கோ அல்லது தெரிஞ்சுக்கிறதுக்கோ கண்டிப்பாக ஒரு உறவு முறை தான் கடைசியாக போய் நிற்குது. ஸோ அதனால் உறவு முறைகள் சமூகத்தில் மிக முக்கியம். ஸோ இந்த உறவு முறைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். நண்பனாக இருக்கலாம், தோழனாக இருக்கலாம், கொலைக்கா இருக்கலாம், மகன், மகள், மருமகள், யார் வேணாலுமே அண்டைவர் எப்படி இருக்கலாம். பட் அதில் வந்து அவங்களுக்கு சமூகத்தில் அவங்களுக்கான ஒரு இடத்தை, அவங்களுக்கான ஒரு தைரியத்தை, அவங்களுக்கான ஒரு வலிமையை வந்து இந்த சமூகத்தில் அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க நிம்மதியாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொன்று இதை விட மிக 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 முக்கியமானது என்னன்னா, ஒரு மனிதன் எப்போது நிம்மதி என்று சொல்லாமல் அவன் மனது நிம்மதியாக இருக்க வேண்டும். அதை விட மிக மிக முக்கியம் அவனுடைய உள் மனது மிக மிக ஆள் மனது மிக மிக நிம்மதியாக இருந்தால் மட்டுமே அவர் நிம்மதியாக இருக்கிறார் என்று சொல்ல முடியும். அந்த ஆள் மனது நிம்மதி எங்கேருந்து வரும்? அதுதான் இப்போ நம்மளுடைய பெரிய கொஸ்டின். இப்போ ஆள் மனது நிம்மதி வேணும்னா அவங்க சுற்றி இருக்க அவங்க நல்லா இருக்கணும், அவங்கள சுற்றி இருக்க சமூகத்தில் அவங்க நல்லா நல்லா பார்த்துக்கணும். அப்போதான் அந்த ஆள் மனது வந்து நிம்மதியை வந்து இந்த உள் மனது நிம்மதின்றது வந்து நிறைய காரியங்களில் சம்மந்தப்பட்ட விஷயம். சமூகம், உடல், ஒழுக்கம், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப், முன்னாடி இருந்தது எல்லாம், இது எல்லாமே வச்சுதான் ஒருத்தரால வந்து அந்த உள் மனது வந்து நிம்மதியா இருந்தா மட்டும்தான் முதுமையில் நிம்மதி என்று நாம் சொல்ல முடியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பணத்தை வச்சு வாங்கலாம், ஆனா அதை வச்சு நம்ம எல்லாம் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ப்ரீபெய்ட் ஃபோன் வச்சிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நம்ம ஃபோன் வச்சிருப்போம். ஒவ்வொரு தடவையும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டே இருப்போம். ஒரு தடவை நம்ம ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா அடுத்த வாட்டி நம்ம ஃபோன் வராது. நான் 10 வருஷம் வச்சிருந்தாலும் ரைட்டு தான்,
15 வருஷம் வச்சிருந்தாலும் ரைட்டு தான், 20 வருஷம் வச்சிருந்தாலும் நம்ம பணத்தை செலவு செய்யவில்லை அல்லது பணத்தை அதில் முதலீடு செய்யவில்லை என்றால் நம்மளுடைய சேவை வந்து நிறுத்தப்படும். ஆனால் உறவுகள் அப்படி இல்லை. உறவுகள் என்றது பணத்தை எதிர்பார்த்து வருவதல்ல. அவர்கள் தானாக முன்வந்து நான் எனது உறவுகளுக்கு உதவ வேண்டும், நான் எனது உறவை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும், நான் எனது உறவுகளுக்கு ஒரு 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 முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல வேண்டும், அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற பாசம் வந்து உறவுகள்கிட்ட மட்டும்தான் இருக்கும், பணத்தில் இருக்காது. பணத்தை வச்சு உங்களால் பாசத்தை வாங்கவே முடியாது. இந்த பாசக்கார உறவுகள் மட்டுமே தான் முதியவர்களை நிம்மதியாக வாழ வைக்கும், முதிய காலத்தில் நிம்மதியாக இருக்க வைக்கும் என்று என் கருத்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.